போன வருஷம் ஜூலை மந்த்து ஐஸ் மைனிங் அப்படின்னு ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் போட்டிருந்தோம். ஓகே, இதில் யாரெல்லாம் மைன் பண்ணிட்டு வந்தீங்களோ இதில் வந்து நமக்கு ஐஸ் டோக்கன் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைன் பண்ணி வச்சுருந்த அந்த ஐஸ் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க OKX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜனவரி 19 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு டெபாசிட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகேவா, நம்ம மைன் பண்ணி வச்சுருந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஜனவரி 17 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைன் பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ் டோக்கனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்கள் அந்த ஐஸ் மைனிங் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் KYC பண்ணலை அப்படின்னா பண்ணிக்காங்க. நான் வந்து இந்த ஐஸ் மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மைன் பண்ணல. கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மந்த் போல் நான் மைனிங் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த டோக்கன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் நல்லா மைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து KYC வந்து வெரிஃபைட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டிக் வந்து இருக்கும் KYC வெரிஃபைட். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா KYC வந்து பண்ணிக்காங்க. ஓகேவா, உங்களுடைய ஃபேஸ் வந்து கேட்பாங்க, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, ஸ்மைல் பண்ணுற மாதிரி, ஆங்க்ரி பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அந்த ரியாக்ஷன்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய KYC வந்து வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் PNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா OKX எக்ஸ்சேஞ்சில் உள்ள அந்த ஐஸ் டோக்கனோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பீஸும் கிடையாது நீங்கள் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது. ஓகேவா, அதனால் நீங்கள் OKX எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஐஸ் டோக்கனோட அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா OKX எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஆப் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்லேயே இருக்கும். இந்த ஆப் மார்க்கெட்டில் போய் இந்தியன் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா OKXன்னு அடித்தா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்தியன் யூஸருக்கு இருக்காது. ஓகே, இந்தியன் யூஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த OKX எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போதைக்கு இருக்காது. இது மட்டும் இல்லாமல் நிறைய குக்காயின், பைனான்ஸ் நிறைய மேஜர் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் யூஸருக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ஆப் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் உள்ள PNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸே கொடுக்கலாம். உங்களோட OKX எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் உள்ள PNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸே கொடுக்கலாம். ஓகேவா, ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படியும் நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஃபீஸ் கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. PSC அட்ரஸ்னால, PSC பிளான் செயின் ஸ்மார்ட் செயினால் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் OKX எக்ஸ்சேஞ்சில் உள்ள அட்ரஸ் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் உள்ள PNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸே கொடுங்க. ஓகேவா, ஓகே, மற்ற கண்ட்ரியில் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா OKX எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஐஸ் அட்ரஸே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஸ் டோக்கன் வந்து 19 ஜனவரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, வாலெட்டில் போய் டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் கிரிப்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து ஐஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஐஸ் டோக்கன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஐஸ்பிஎஸ்சின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அந்த அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் இந்த PNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ OKX எக்ஸ்சேஞ்சில் உள்ள அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, நீங்கள் இப்படி அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த ஐஸ் காயின் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகணும்னா அவங்க சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்கள்ட்ட மினிமம் வந்து 1000 ஐஸ் டோக்கனாவது இருக்கணும். ஓகேவா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் KYC வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் வந்து நீங்கள் அட்ரஸ் PNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு நீங்கள் மைனிங்கில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா January 17 அன்றைக்கி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 days இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம OKX எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம் January 19 அன்றைக்கி. ஓகே January 17 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வித்ட்ராவல் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஐஸ் மைனிங் இங்கே மிஸ் பண்ணவங்க இப்போ அத்தேனா நெட்வொர்க் அப்படின்னு ஒரு மைனிங் வந்திருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி ஒரு நல்ல ஐஸ் மைனிங் மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி மைன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இந்த அத்தேனா மைனிங்கில் ATH டோக்கன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் OKXல லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம நல்லா மைன் பண்ணிக்கிடும். ஓகேவா? இது இயர்லி ஸ்டேஜ் தான் இப்போ தான். ஓகேவா? ஸோ அதனால் யார் மிஸ் பண்ணாங்க இப்போமே ஜாயின் பண்ணி டெய்லி மைன் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? நல்ல இந்த மைனிங் மூலமாக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா?